இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளா வந்து ரொம்ப இன்செக்யூரிட்டீஸ்னால தவிச்சிருக்கலாம். இதனால உங்க காதல் வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகள் கூட வந்திருக்கலாம். பட் இப்போ அவங்க வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அவங்க போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐ எம் இனஃப். ஐ எம் ஆல்ரெடி இனஃப். ஐ வாஸ் சர்ச்சிங். ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் மீனிங். ஐ வாஸ் வாண்டரிங், டெஸ்பரேட்லி ட்ரையிங் ஒன்லி டு see. I have nothing missing. Who said? Who said? I have to find who I am. That I am lost to begin with. I'm already enough. ஸோ இந்த பர்சன் வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. மேபி இதனால் உங்கள் காதல் வாழ்க்கையில் பிரச்சனைகள் கூட வந்திருக்கலாம். பட் இனிமே அது நடக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த பர்சன் வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க என்ன முக்கியம், அவங்க அவங்க என்ன மிஸ் பண்ணாங்க. இது வந்து கேட்பார் பேச்சு கேட்குறது, இல்லைன்னா ஒரு பொதுவான கான்செப்டை நம்பி அதை ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி இந்த காதலை அவங்க பெருசாக அப்ரிஷியேட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் இனிமேல் அது நடக்காது. பர்ஃபெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா, ஐ ஃபவுண்ட் அ லவ் ஃபார் மீ. ஓ டார்லிங், ஜஸ்ட் டைவ் ரைட் இன் அண்ட் ஃபாலோ மை லீட். வெல், ஐ ஃபவுண்ட் அ கேர்ள் பியூட்டிஃபுல் அண்ட் ஸ்வீட். I never knew you were the someone waiting for me, not knowing what it was. I will not give up this time. So perfect. இந்த காதல் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான விஷயம். அவங்க ரியலைஸ் பண்ணல, எனக்காக இப்படி ஒரு அழகான ஜீவன் வந்து காத்துட்ருக்கோம் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. பட் யூ ஆர் மை லவ். இந்த தடவை நான் வந்து இதை விட்டு கொடுக்க போகிறதும் இல்லை, இதை இழக்க போகிறதும் இல்லை. ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதாவது அவங்க ஷேப் ஃபார்ம் அடைஞ்சாச்சு. இந்த காதலை பொறுத்த வரைக்கும் இனி உங்களுக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னா வெளியிலேருந்து தான் வருமே தவிர உங்கள் 2 பேத்துக்குள்ளே வராது. இந்த பர்சன் வந்து ஒரு பக்கா ரியலைசேஷனில் இருக்காங்க. ஸோ ஃபர்தராக அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வேறு ஏதாவது எனர்ஜி இருக்கான்னு பார்க்கலாம். இட்ஸ் அ செலிப்ரேஷன் பீயிங் அரவுண்ட் யூ. பாட்டம் டெக் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம், பெரிய பெரிய கொண்டாட்டம். உங்களோட இருந்தால் எனக்கு இந்த சாங் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, உன் பேரை சொல்லும் போதே உள்ளெஞ்சில் கொண்டாட்டம். ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க. என்ன எனர்ஜி ஃப்ளிப் ஆகுது. ஐ பிளேம்ட் யூ ஃபார் மை ஓன் புல்ஷிட் தட் இட் வாஸ் ஸோ அன்ஃபேர் டு யூ. இது வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் பர்சனோட எனர்ஜி கிடையாது. இட்ஸ் லைக் சம்ஒன் எனர்ஜி. நான் நினச்ச அப்போவே வேற ஒருத்தங்களோட எனர்ஜி வந்து உள்ளே வருது. இட்ஸ் லைக் மேபி உங்களோட எக்ஸ் பாஸ்ட் எனர்ஜி. மேபி பாஸ்டில் இந்த பர்சன் வந்து உங்களை ப்ளேம் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ அதை பண்ண விரும்பலை. பி வல்னரபிள். உங்களை வந்து பயப்பட வேண்டான்னு சொல்கிறாங்க. ஐ நெவர் வாண்டட் டு see you cry. மேபி பாஸ்டில் இந்த பர்சன் உங்களை ஹர்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து இப்போ ரியலைசேஷன் வந்திருக்கு. இது வந்து இந்த பர்சனோட ரியலைசேஷனாக இருக்கலாம், இல்லை someone else எனர்ஜி. லெட்ஸ் செக். பி வல்னரபிள் ஈவன் இஃப் யூ ஆர் அஃப்ரைட். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ என்ன நம்பலாம், உன் மனசில் இருக்கிறத சொல்லலாம், உனக்கு பயம் இருக்கணும்னு அவசியம். அப்படியே பயந்தால் கூட நீ என்ன நம்பி உன் மனசில் இருக்கிறத பேசலாம். ஐம் நாட் கோயிங் டு ஹர்ட் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாஸ்டில் இருந்த எதையுமே அவங்க பண்ண போகிறதில்ல. உங்களை அழ வச்சுருந்தாங்க அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஐ நெவர் வாண்டட் டு see you cry. நீங்கள் வந்து அழணும்னு அவங்க எப்போவுமே நினச்சதில்ல. அப்படி ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள மன்னிக்கணும் நீங்கள். அதுதான் அவங்க சொல்ல விரும்புகிறது. ஸோ லெட்ஸ் டைப் டீப். வேறு என்ன விஷயங்கள் வந்து ஒழிச்சு வச்சுட்ருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த எனர்ஜி ஃபஸ்ட்டு நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஹூ இஸ் திஸ்? ஐ பிளேம்ட் யூ ஃபார் மை ஓன் புல்ஷிட். ஹூ இஸ் திஸ்? ஹூஸ் எனர்ஜி? வா, ஏஸ் ஆஃப் சோர்ஸ். கிளாரிட்டி கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து மேபி உங்கள் பர்சனோட எனர்ஜி தான். என்னென்னா இது வந்து பாஸ்டில் வந்து உங்களால் தான் பல பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு நினச்சாங்க. பட் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எல்லாமே வந்து டிவைன் பிளான். நீங்கள் ஏதாவது சில விஷயங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பின்னாடி வந்து 1000 விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன். ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் டிவைன் பிளானிங். மேபி ரீசெண்டாக உங்களை அவங்க அழ வச்சுருக்கலாம். அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப பப்ளியான ஆள், இல்லைனா வந்து நீங்கள் இருக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை மட்டும்தான் தரணும்னு நினச்சாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களும் நீங்கள் அழகிறதுக்கும் காரணமாயிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறாங்க. ஸோ அதை இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற உங்களுக்கு சொல்லாமல் சொல்கிறாங்க. த கிங் ஆஃப் கப்ஸ். ஏன்னா அவங்க உங்கள் மேலே வச்சுட்ருக்க காதல் வேறு லெவல் ஆஃப் காதல். 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்கள் தான் அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். அந்த பர்சன் உங்களை ரொம்ப உண்மையிலே நேசிக்கிறாங்க. இட்ஸ் லைக் பியூர் ஜென்யூன் லவ். ரெண்டு ஒன்று தான், பியூர் ஜென்யூன் ரெண்டுமே. ஸோ இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, நான் உண்மையிலே ரொம்ப ஆழமான அன்பான காதல் வச்சிட்ருக்கேன் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் உங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். 9 ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி. நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலாக இருக்கீங்க. இட்ஸ் லைக் உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வா, அப்படி தான் அவங்க மனசில் தோன்றுறது. மேபி நீங்கள் பண்ணுற விஷயங்களாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் உங்களோட எனர்ஜியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல். 3 ஆஃப் வான்ஸ். ஃப்யூச்சர் பிளான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஃப்யூச்சர் பிளானிங். வா, இன்றைக்கி எல்லாம் வந்து இந்த மிஸ்டிக்கல் ஜேர்னி ஆர்க்கில்
போஸ்ட் பண்ண இல்லை நான் போஸ்ட் பண்ண போகிறேன் அந்த ரீடிங்கில் தான் ஃபோக்கஸ் ஆகுது. எல்லாமே வந்து ஒரே எனர்ஜியாக வருது. ஸ்லோ அந்த ரீடிங்கை நீங்கள் போய் பாருங்கள், அதில் நிறைய எனர்ஜி இருக்குது. சிலைக்கு மார்னிங் ரீடிங்கும் வந்து அதே எனர்ஜி தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுச்சு, இந்த ரீடிங்கும் அதே தான் ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ லெட்ஸ் see. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜஸ் ஏதாவது வருதா பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ பிரபஞ்சம் இல்லைனா வந்து இன்னும் வேறு ஏதாவது ரொம்ப ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் ஏதாவது யூனிக் மெசேஜஸ் இருக்கான்னு பார்க்கலாம். யூனிக் மெசேஜஸ்னு சொல்லணும். இந்த பாக்ஸ் நான் எடுத்து வச்சதே மறந்துட்டேன். இது நான் ஷஃபில் பண்ணாமல் வச்சுக்கிறதுக்கு காரணம் உங்கள் எனர்ஜியை பிக்கப் பண்ணுறதுக்கு தான். யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது, குழப்பங்கள் இருந்தது அப்படின்னா, இந்த எனர்ஜியில் எனக்கு கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்குது, எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்னிங்கன்னா அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் தான் இங்கே. ஸோ இது நீங்கள் தான் எடுக்கிறீங்க, நான் எடுக்கல. இது பிரபஞ்சம் உங்களுக்காக எடுக்க போகிற கார்ட்ஸ். ஓகே, தட்ஸ் இட். நிறைய எடுக்கல நான். ஸோ இது என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா இங்கே தெளிவு ஏற்படும். ஸோ 2-3 கார்டு இங்கே வந்து ஆல்ரெடி எட்டி பார்க்குது, நம்ம எட்டி பார்க்குறத எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கான கிளாரிட்டி, நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இது பின்னாடி நடந்துட்டுருக்கிறது தெரியாது. 6 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியில் இருக்கீங்க. நீங்கள் சூழ்நிலை அழுதுட்டு போயிட்டீங்க, அதோடு உங்கள் சாப்டர் நிற்குது. பேக்ரவுண்டில் இதெல்லாம் நடக்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தெரியாது. ஸோ அதை தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நீ அழுதுட்டு போனதோடு நிற்கிது, கவலைப்படாது அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், கிங் ஆஃப் வான்ஸ். இந்த பர்சன் பண்ண போகிறது உங்களுக்கு தெரியாத ஸ்ட்ரென்த். அகெயின் ஸ்ட்ரென்த் கார்டு. நீங்கள் தான் உங்களோட ஸ்ட்ரென்த் இல்லைனா அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் தான் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டாங்க. இட்ஸ் லைக் 8 ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் உங்கள் ஒர்க்கில் தான் போட்டிருக்கீங்க. இல்லைனா இட்ஸ் லைக் செல்ஃப் டெவலப்மெண்ட் சம்திங். நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணி இட்ஸ் லைக் 9 ஆஃப் பென்டிகல்ஸ். அதனால தான் நீங்கள் இங்கேருந்து இங்கே போயிட்டுருக்கீங்க. உங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பின்னாடி நடக்க போகுது. இது உங்களுக்கு நிச்சயமாக தெரியாது. இப்போ பாருங்கள், 5 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. ஒரு மனப்போராட்டம் உங்களுக்குள்ளே இருக்கலாம் நடந்த விஷயங்கள்னால, இல்லைனா வந்து சுற்றி இருக்கவங்களால உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் நடக்கலாம். இந்த காதலை சேர விடக்கூடாதுன்னு நிறைய போராட்டங்கள் நடக்கலாம். பட் பிரபஞ்சம் சொல்லிட்டாங்க 10 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. இந்த காதல் ஒன்று சேர்ந்தே தீரும் அப்படின்றாங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. 10 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி, இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கோ வித் த ஃப்ளோ. என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். உங்கள் காதல் ஒன்று சேருது நிச்சயம், உறுதி. மேபி இந்த பர்சனுக்கு வந்து ஏதாவது தப்பான அறிவுரை கொடுத்துருக்கலாம், ராங்ஃபுல் அட்வைஸ், இல்லை உங்களை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லியிருக்கலாம். இப்போ அவங்க நல்லாவே புரிஞ்சிருச்சு. இட்ஸ் எ பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படிங்கிறது எல்லாம் நன்மைக்கே தான் நடந்திருக்கு. இதெல்லாம் ஆனால் உங்களுக்கு தெரியாது. இந்த பர்சன் ரியலைஸ் பண்ணது, இந்த பர்சன் வந்து உங்களை நோக்கி வரப்போகிறது, இது எல்லாமே சர்ப்ரைஸ் உங்களுக்கு. ஆனால் இது எப்போ நடக்கும்? நீங்கள் உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலில் இருக்கும்போது தான் நடக்கும். அதுதான் இங்கே வந்து பாயிண்ட். நீங்கள் உங்கள் ஃபுல் பொட்டன்ஷியல் நிற்கலன்னா ரீச் அவுட். நான் சொல்லலை, நீங்கள் இதை எதிர்பார்க்கல அவங்க திரும்ப வந்து உங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்னு. ஐ வாண்ட் அ ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வித் யூ. மேபி நீங்கள் அழுது போனதோடு நிற்கிது, இல்லைனா வந்து நீங்கள் கோச்சிட்டு போனதோடு நிற்கிது. பின்னாடி இது நடக்கும்னு தெரியாது. திங்க் பிஃபோர் யூ ஆக்ட். நீங்கள் ஹேஸ்டியாக அதை எது டெசிஷனும் எடுத்துட வேணான்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போகணும். இது இட்ஸ் நாட் அபவுட் டுவர்ட்ஸ் அதர் ரிலேஷன்ஷிப். இது வந்து நீங்கள் வேறு ரிலேஷன்ஷிப் போகிறது. இட்ஸ் லைக் பிரபஞ்சம் உங்களை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க, அதை மட்டும் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் ரிவெஞ்சு, நான் வந்து அது பண்ணுறேன் இதை பண்ணுறேன். டோன்ட் டூ தட். பிரபஞ்சம் சொல்கிறாங்க, இப்போதைக்கு ஃபுல் ஃபோக்கஸை ஒர்க்கில் போடுங்க. 9 ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜியில் இருக்கும்போது இந்த பர்சன் நிச்சயமாக உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் அ கேரண்டி. ஸோ இப்போ நம்ம இந்த சர்ப்ரைஸ் மெசேஜஸ் என்னென்னு பார்த்துட்டு இந்த ரீடிங்கை க்ளோஸ் பண்ணலாம். ஷேடோ லவ். I want to talk. There is someone else. Karmic is pretending like you. நான் சொல்லலை, இன்னொரு எனர்ஜி. இது வந்து மேபி உங்களோட பாஸ்டாக இருக்கலாம். அவங்கள இப்போ வந்து ஆல்வேஸ் வித் யூ, நியூ லவ். ஐ டோல்ட் யூ ரைட், பாஸ்ட் லவ், நியூ லவ். ஸோ எனக்கு மார்னிங் ரீடிங்கில் அதே எனர்ஜி தான், ஆல்வேஸ் வித் யூ. ஸோ இந்த நியூ லவ் தான் உங்கள் வாழ்க்கையில் வருது. பாஸ்ட் லவ் வந்து ஷேடோ லவ். இட்ஸ் லைக் டார்க் எனர்ஜி. அந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப இட்ஸ் லைக் பாஸ்ட் பர்சனும் உங்களை அப்ரோச் பண்ண போகிறாங்க. காமிக் வந்து உங்களை மாதிரி நடித்து உங்களை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறாங்க. பட் பாஸ்ட்டில் நீங்கள் யாரை வேணான்னு வந்து இட்ஸ் லைக் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்க. உங்கள் பொட்டன்ஷியலை நீங்கள் நிற்கக்கூடாதுன்னு டிஸ்டர்பன்ஸ் நடக்கும். பட் டோன்ட் வரி, உங்களோட காதல் 10 ஆஃப் கப்ஸ் அது வந்து நியூ லவ் தான், நாட் பாஸ்ட் லவ். இந்த பாஸ்ட் பர்சன் வந்து நிறைய ப்ளேம் ட்ராமா ஆடி இட்ஸ் லைக் உங்களோட கான்ஃபிடென்ட்டை உடைக்கணும் தான் அவங்களோட பிளான். ஸோ ப்ளீஸ் இன்றைக்கி மார்னிங் அப்லோட் பண்ண ஃபாரன்சிக் அனாலிசிஸ் பாருங்கள். யூ வில் கெட் கிளாரிட்டி. இந்த பாஸ்ட் பர்சனோட ரியாலிட்டி, ஒரிஜினல் ஃபேஸ் என்ன அப்படிங்கிறது அங்கே போய் செக் பண்ணுங்கள். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.